சான் பிரான்சிஸ்கோ சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சிகாகோ சென்றடைந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அமெரிக்க வாழ் தமிழர்கள் விமான நிலையத்தில் திரண்டு வந்து முதலமைச்சருக்கு வரவேற்பு. சிகாகோவில் முன்னணி தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் தொழில் தொடங்கவும் முதலீடு செய்யவும் நேரில் வலியுறுத்த திட்டம். BST டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் ஓசூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகளாவிய தொழில்நுட்ப மையத்தை அமைக்கிறது. R&D திறன்களை மேம்படுத்துவதோடு EV கண்டுபிடிப்புகளை வேகமாக கண்காணிக்கவும் திட்டம். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள மாநகராட்சியின் இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தை பார்வையிட்டார் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார். சென்னையைப் போல் பெங்களூருவில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. காவிரியில் மேகதாது அணை கட்டப்பட்டால் கர்நாடகாவை விட தமிழகத்திற்குத்தான் அதிக பயன் கிடைக்கும் என கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் பேட்டி. கர்நாடகாவில் பெய்யும் மழையால் தமிழ்நாடுதான் அதிகம் பயனடைகிறது எனவும் தகவல். திருச்சி அரியமங்கலத்தில் அமேசான் இணையத்தில் சைனீஸ் நூடுல்ஸை வாங்கி சமைத்து சாப்பிட்ட 15 வயது சிறுமி மரணம். சப்ளையரிடமிருந்து காலாவதியான 800 கிலோ தரமற்ற உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். திருச்சி அரியமங்கலத்தில் சைனீஸ் புல்டாக் நூடுல்ஸை சாப்பிட்டு 15 வயது சிறுமி மரணமடைந்த விவகாரம். உணவில் விஷத்தன்மை இல்லை என்றும் தொண்டையில் நூடுல்ஸ் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டதே சிறுமியின் மரணத்திற்கு காரணம் என பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பட்டியலினத்தவரை அவதூறாக பேசியதாக சீமான் மீதான வழக்கு. விசாரணை அதிகாரியாக பட்டாபிராம் உதவி ஆணையர் சுரேஷ் நியமனம். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் நிவாரணப் பொருட்கள் விநியோகம். உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகித்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 8ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் சூழல் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடும் என தகவல். திருச்சி விமான நிலையத்தில் குரங்கம்மை தடுப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார். தமிழகத்தில் 8 மாதங்களில் 11,000 பேர் டெங்கு பாதிப்பிற்கு ஆளாகி இருப்பதாக தகவல். முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து விரிவான ஆய்வு நடத்த மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல். 2026ஆம் ஆண்டுதான் ஆய்வு நடத்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. திருச்சி NIT விடுதியை நிர்வகிக்க இடைக்கால குழு அமைப்பு. பாலியல் அத்துமீறல் விவகாரம் தொடர்பாக 10 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு விசாரணை. 7,261 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2,000 ரூபாய் நோட்டுகள் பொதுமக்களிடையே புழக்கத்தில் இருப்பதாக தகவல். கைவசம் உள்ள நோட்டுகளை 19 ரிசர்வ் வங்கி அலுவலகங்களில் மாற்றிக் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. குரங்கம்மை நோய் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறை. சென்னை கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட்டில் குரங்கம்மை நோய் தொற்று பரிசோதனை மையம் தொடக்கம் என தகவல். பாரிஸ் பாராலிம்பிக் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்றார் இந்தியாவின் சுமித் அண்டல். 70.59 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து பாராலிம்பிக்கில் சாதனை படைத்தார். பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் தமிழக வீராங்கனை துளசிமதி.
மற்றொரு போட்டியில் டென்மார்க் வீராங்கனையை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார் தமிழக வீராங்கனை மனிஷா ராமதாஸ். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இதுவரை 15 பதக்கங்களை வென்றது இந்தியா. 3 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களை கைப்பற்றிய இந்திய வீரர் வீராங்கனைகள். பாராலிம்பிக் நீச்சல் போட்டியில் 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் இத்தாலி வீரர் உலக சாதனை. போட்டி தூரத்தை 23.9 வினாடிகளில் நீந்திச் சென்று தங்கம் வென்றார்.